கடந்த சில நாட்களாக இந்த பெண்மணியை நிறைய பேர் தவறாக சித்தரித்து ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் யூடியூப்லேயும் சேனல்லையும் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த தவறாக சித்தரித்து வீடியோ போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பெண்மணி கூறும் அறிவுரைகளை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இல்ல அது நான் கேட்கல. இந்த மாதிரி சாமி வருது இல்ல, அன்னைக்கு வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. அம்மா வந்து எது நடக்குது என்ன செய்யணும் எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் உலகம் ஃபுல்லா இது ஃபேக், கடனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஆகும் அப்படி ஆடும்போது, சாமி ஆடும்போது என்ன ஆகும்னா நம்ம சுய நினைவே இழந்துருவோம். புரியுதா? எதுவுமே நமக்கு தெரியாது. நானா அப்ப அம்மா எனக்கு கீழே விழ வச்சிருவாங்க. அப்படி எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியே எப்படி சொல்றது, ஒரு பொம்மையை நம்ம இப்ப இந்த செயல நம்ம புடிச்சதுனால நம்ம கையில நிக்குது. அது கீழே போட்டா இப்படி எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாம விழுதோ அந்த மாதிரிதான் நம்ம என்னுடைய உடம்பு கீழே விழுந்துரும். இது காமெடியாவும் இல்ல ஒரு மாதிரியும் சித்தரிக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தமே. அதையும் ஒரு மாதிரி காமெடியாவோ ஒரு இதோ சித்தரிக்கிறாங்க தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். சித்தரிச்சாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. இது நானா செய்யல, நான் சொந்த சுய நினைவோடு பேசிட்டு இருக்கேன்பா. இது நானா சொல்லல, நானா எதுவும் பண்ணல, அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கோயில் ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. இப்ப குறி சொன்னீங்க, அங்க 50 ரூபா கொடுத்தீங்க. அந்த 50 ரூபாய் எடுத்து திரும்ப அங்க இருந்த அந்த கோயில் பார்த்துட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்குன்னு எடுத்துக்கல. சில பேர் சாமி ஆடி அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதுனாலதான் ஆத்தா என்கிட்ட இருக்கிறாங்க. நான் யாருகிட்டயும் வாங்கல, திருடல, போய் சொல்ல யாரும் ஏமாத்தல. அதுக்காகதான் அந்த ஆத்தா என்கிட்ட இருக்காங்க. அப்படி கேளு, ஒரு சில பேர் பணம் என்கிட்ட குடுக்கறாங்க தான். அந்த ஆத்தா அந்த பணத்தை என்ன எதுவுமே தொட விடல. யார்கிட்ட வாங்குறாங்களோ அவங்க கிட்ட குடுத்துறாங்க. இல்லன்னா யாருக்கு போய் சேரணுமோ அந்த பணம் அவங்க கிட்ட குடுக்கறாங்க. பணத்துக்காக இது பண்ணல. நானுமே பார்த்தேன். அதை பணத்துக்காக பண்ணல. அந்த காசை எடுத்து திரும்ப அங்க பூசாரி அவர்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு வேண்டாம், பணம் வாங்கி வந்திருக்காங்க, வெத்தலை எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க, எல்லாமே எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு சாமி ஆடுறது இப்ப ரீசெண்டா வந்தது. ஆனா எதுக்காக? பணத்துக்காக, வேற எதுவும் ஆசைப்படுறோம். எந்த ஒரு காரணமும் கிடையாது. இதுல எந்த ஒரு இதுமே கிடையாது. வெளியில இந்த மாதிரி வீடியோ போட்டு பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் ஆத்தா கொடுப்பாங்க. இது நானா சொல்றேன், என்னோட அனுபவத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க இப்ப யார் பண்ணிருக்காங்கன்னு நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்களா இல்லையா நீங்களே கண்ணால பாக்கலாம். இது நான் உண்மையை எடுத்து போறது நான் வந்தேன்.